ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 35வது வசனம் 36வது வசனத்தை நாம் தியானிக்கலாம். ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரத்தோடே வருவார்கள் என்று ஒருவன் சொல்வானாகில், புத்தியீனனே, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்க்க மாட்டாதே என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சரீர உயிர்த்தெழுதலை குறித்து இங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லுகிறவனை பார்த்து எப்படி இருக்கும், எப்படி நடக்கும், சரீரம் உயிர்த்தெழுந்த பிறகு எப்படி இருக்கும்னு கேள்வி கேட்டால் அவர்கள் புத்தியினர்கள் என்று சொல்லி தெளிவாக இங்கே அவர் விளக்க முற்படுகிறதை பார்க்கிறோம். வேதாகமத்தில் சரீர உயிர்த்தெழுதல் தான் முக்கியமான உபதேசம். அது மரித்தோரிலிருந்து ஒருவனுடைய சரீரத்தை தேவன் உயிரோடு எழுப்புவதையும் இடைநிலையில் அது பிரிந்து வந்த அந்த மனிதனினுடைய ஆத்துமாவோடும் ஆவியோடும் மறுபடியும் இணைவதையும் அது குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. சரீர உயிர்த்தெழுதல் ஏன் தேவையானது என்பதற்கு வேதாகமத்தில் சில காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. மனிதனுடைய மொத்த ஆழ்த்துவத்துக்கு சரீரம் முக்கியமானது. சரீரம் இல்லாமல் மனிதர் முழுமையாக மாட்டார்கள். கிறிஸ்து அருளுகிற மீட்பு, சரீர மீட்பு உட்பட முழு மனிதனுக்கும் அது கொடுக்கப்படக்கூடியதாக இருக்கிறது என்பதை ரோமர் 8வது அதிகாரம் 18 25 வரையிலும் நாம் பார்க்க முடியும். இந்த சரீரத்தை பரிசுத்த ஆவியானவரின் ஆலயம் என்று 1 கொரிந்தியர் 6:19 நாம் பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து எல்லா நிலைகளிலும் பாவத்தின் பலனை சரிகட்டும்படி மனிதனினுடைய அந்த கடைசி சத்துருவாகிய அந்த சரீர மரணமானது உயிர்த்தெழுதலினால்தான் அது ஜெயம் கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 26 பார்க்கிறோம். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். அந்த சத்துருவை ஜெயித்து இந்த சரீரமானது உயிரோடு கூட எழும்ப வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. பழைய ஏற்பாடோடும் புதிய ஏற்பாட்டோடும் நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த வசனங்கள் எல்லாம் சரீர உயிர்த்தெழுதல் பற்றி போதிக்கக்கூடியதாக இருக்கின்றன. ஆதியாகமம் 22:1-14, சங்கீதம் 16:10, யோபு 19வது அதிகாரம் 25-27, ஏசாயா 26:19, தானியேல் 12:2, ஓசியா 13:14 ஆகிய பகுதிகளிலும், புதிய ஏற்பாட்டில் லூக்கா 14வது அதிகாரம் 13-14 வசனங்களிலும், 20வது அதிகாரம் 35-36 வரையிலும், யோவான் 5வது அதிகாரம் 21ஆம் வசனத்திலும், 28-29 வரையிலும், யோவான் 6வது அதிகாரம் 39-40 44-54 ஆகிய வசனங்களிலும் நாம் பார்க்க முடியும். இந்த 1 கொரிந்தியரில் 15வது அதிகாரம் 22-23 வரையிலும் பவுல் எழுதுகிறார். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதல் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று சொல்லியெல்லாம் இங்கே பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் உயிர்த்தெழுதல்களை குறித்து அங்கே சரீர உயிர்த்தெழுதலை குறித்து போதிக்கின்றன. நம் சரீர உயிர்த்தெழுதல் கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் உண்மையினால் அது நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு உயிரோடு கூட எழுந்தது உண்மை. அது 500க்கும் வேறுபட்டவர்களுக்கு அவர் தரிசனமானார் என்கிற காரியம், அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார் என்று பவுல் சொல்லுகிற காரியத்தின் நிமித்தமாக கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறபடினாலே நம்முடைய சரீர உயிர்த்தெழுதல் நிச்சயம் நடக்கும். அங்கே ஆதாமினுடைய அந்த பாவத்தினால் அங்கே மரணம் ஆண்டு கொண்டது போல கிறிஸ்துவினுடைய மரணத்தினால் அவருடைய உயிர்த்தெழுதலினால இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவருக்கும் உயிர்த்தெழுதல் சாத்தியம் என்பதை இங்கே பவுல் அப்போஸ்தலன் விளக்க முற்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து பொதுவாக விசுவாசியினுடைய உயிர்த்தெழுந்த சரீரம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரின் உயிர்த்தெழுந்த அந்த சொந்த சரீரத்தை போல அவைகள் காணப்படும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதை ரோமர் 8வது அதிகாரம் 29வது வசனத்திலேயும் 1 கொரிந்தியர் 15:20 சொல்லுகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்கள் அவர் முதல் ஆள், அதற்கு பின்னாடி உள்ளவங்கள்லாம் அவரை போல தான் இருப்பார்கள் என்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். இந்த அதிகாரத்திலேயே 42வது வசனத்திலும்
நம் 9ஆம் வசனத்திலும் பவுல் அப்போஸ்தலன் இந்த காரியத்தை குறித்து அவர் தொடர்ந்து பேசுகிறதை பார்க்கிறோம். மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும் என்று சொல்லுகிறார். மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானத்துக்குரியவர்களும் நாம் வானவருடைய சாயலையும் நாம் அணிந்து கொள்வோம் என்று சொல்லி இங்கே 49வது வசனத்தில் நம்முடைய உயிர்த்தெழுந்த சரீரமானது இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தைப் போல அது இருக்கும் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த வாழ்க்கையிலிருந்தும் சரீரத்தோடு தொடர்பும் அதே மாதிரியும் இருப்பதினால அடையாளம் கண்டு கொள்ளக்கூடியதாகத்தான் அந்த சரீரம் இருக்கும். புதிய வானம் புதிய பூமிக்கு ஒத்தபடி பரலோகத்தின் சரீரமாக அது மாறியிருக்கும். அழிவிலிருந்தும் மரணத்திலிருந்தும் விடுதலை பெற்று அழிக்க முடியாத ஒரு சரீரமாக இருக்கும் என்று 1 கொரிந்தியர் 15:42 பார்க்கிறோம். கிறிஸ்துவினுடையதைப் போல மகிமையான ஒரு சரீரமாக அது இருக்கும். 1 கொரிந்தியர் 15:43 பார்க்கிறோம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 20-21 வரையும் பார்க்க முடியும். வியாதிப்படக்கூடிய அல்லது பலவீனமான சரீரமாய் இராமல் ஒரு பலமுள்ள ஒரு சரீரமாய் இருக்கும் என்று 1 கொரிந்தியர் 15:43 நாம் படித்தோம். இயற்கையின் விதிகளுக்கு கட்டுப்படாத ஒரு ஆவிக்குரிய ஒரு சரீரமாக அது இருக்கும். லூக்கா 24:31, யோவான் 20:19, 1 கொரிந்தியர் 15:44 நம்ம பார்க்க முடியும். புசிக்கவும் குடிக்கவும் கூடியதான ஒரு சரீரமாக இருக்கும். லூக்கா 14வது அதிகாரம் 15ஆம் வசனத்திலும் 22வது அதிகாரம் 14-18 மற்றும் 30ஆம் வசனங்களிலும் 24வது அதிகாரம் 43வது வசனத்திலே நாம் பார்க்க முடியும். புசிக்கவும் குடிக்கவும் கூடிய ஒரு சரீரமாக, பலமுள்ள ஒரு சரீரமாக, மகிமையுள்ள ஒரு சரீரமாக, மரணத்தை காணாத ஒரு சரீரமாக, அது புதிய வானம் புதிய பூமிக்கு ஒத்த பரலோக சரீரமாக அது மாறி இருக்கும் என்று சொல்லி இங்கே நாம் வேதத்திலே கற்றுக்கொள்கிறோம். விசுவாசிகள் தங்களுக்கான புதிய சரீரங்களை பெற்றதும் அவர்கள் சாவாமையை அடைகிறார்கள் என்று 1 கொரிந்தியர் 15:53 பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மேன்மையுள்ள மகிமையுள்ள சரீரமாக இது மாறிவிடக்கூடியதாக இருக்கிறது. அதனால் விசுவாசிகள் சிருஷ்டிப்பின் போது தேவன் மனிதர்களை குறித்து என்ன விருப்பம் கொண்டிருந்தாரோ அதே போல அவர்கள் மாறுகிறார்கள். 1 கொரிந்தியர் 2:9 இதை பார்க்கிறோம். ஆதலால் விசுவாசிகள் தேவனை அறிந்து கொள்ள வேண்டிய விதமாய் பூரணமாய் அறிந்து கொள்ளுவார்கள். யோவான் 17:3. அதனால் தேவன் தம் பிள்ளைகள் மேல் அவர் எப்படிப்பட்ட அன்பை காட்ட விரும்புகிறாரோ அவ்வாறே அன்பை காட்டுவார். இந்த காரியங்களை வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். கிறிஸ்து தம்மை பின்பற்றுகிறவர்களுக்காக திரும்பி வரும்பொழுது இன்னும் உயிரோடு இருக்கும் உண்மை உள்ள விசுவாசிகள் உயிர்த்தெழுதலின் நாளுக்கு முன்னர் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் அடையும் அதே சரீர மறுரூபத்தை அவர்களும் அடைவார்கள். முதலாவது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு கூட இருக்கிற நாமும் 51வது வசனத்திலிருந்து இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் பொழுது ஒரு நிமிஷத்தில் ஒரு இமைப்பொழுதில் நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும் அப்பொழுது மரித்தோர் அறிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் சபையின் விசுவாசிகள் பரிசுத்தவான்கள் முதல்ல எழுந்திருப்பார்கள். இந்த சரீரமானது நாம் ஒருவேளை உயிரோடு இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த கடைசி எக்காலம் துணிக்கிற அந்த நேரத்தில் இப்பொழுது ரகசியமாய் தோன்றுகிற இந்த காரியம் அந்த நேரத்தில் நடந்துவிடும் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். புதிய சரீரங்களை பெற்றதும் அவர்கள் சாவாமையை அவர்கள் அடையக்கூடியவர்களாக அவர்கள் மாறிவிடுகிறார்கள். அந்த காரியத்தை பெற்றுக்கொள்வோம். கிறிஸ்து தம்மை பின்பற்றுகிறவர்களுக்காக திரும்பி வரும்பொழுது இந்த காரியம் நடக்கிறது. அந்த நேரத்தில் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பினவர்களுக்கு கொடுக்கப்படும் சரீரங்களுக்கு ஒத்த விதமாக நம்முடைய புதிய சரீரங்களும் நமக்கு கொடுக்கப்படும். அவர்கள் ஒருபொழுதும் சரீர மரணத்தை இனிமே அனுபவிக்க மாட்டார்கள். இயேசு விசுவாசிகள் ஜீவனை அடையும்படி உயிர்த்தெழுவதை பற்றியும் தீமை செய்தவர்கள் நியாய தீர்ப்பை அடையும்படி உயிர்த்தெழுதலை பற்றியும் பேசுகிறார். யோவான் 5வது அதிகாரத்தில்
28வது வசனம் 29வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது 2 காரியங்களை குறித்தும் அவர் தெளிவாக சொல்லுகிறதை பார்க்க முடியும். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளுக்குள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும், தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாயும் புறப்படுவார்கள் என்று சொல்லி இங்கே காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அதாவது ஜீவனை அடையும்படி விசுவாசிகள் உயிரோடு கூட எழுந்திருப்பார்கள், தீமை செய்தவர்கள் நியாய தீர்ப்பை அடையும்படிக்காக அவர்கள் எழுந்திருப்பார்கள் என்று சொல்லி அந்த வெள்ளை சிங்காசனத்தின் நியாய தீர்ப்பின் நாளிலே அவிசுவாசிகளாய் மரித்தவர்கள் 1000 ஆண்டு ஆட்சி முடிந்த பின்பாக எழுந்திருந்து அநேக புஸ்தகங்கள் திறக்கப்படுமே, ஞாபக புஸ்தகம், ஜீவ புஸ்தகம், இவைகளெல்லாம் திறக்கப்படும் பொழுது அவரவர்கள் தங்கள் கிரியைகளின்படியே தீர்ப்படைந்து நரகத்துக்கு சென்று விடுவார்கள் என்று சொல்லி சரீரம் உயிர்த்தெழுதல் நிச்சயமாக அது உண்டு. அந்த காரியத்தை நாம் விசுவாசிப்போம். இதற்கு ஆகாத சம்பாஷணைகளாய் தோன்றுகிற, இதற்கு விரோதமாய் பேசுகிறவர்களுடைய காரியத்திலிருந்து நாம் விலகி இருப்போம். வேதத்தை விசுவாசிப்போம். நிச்சயமாக நாம் உயிர்த்தெழுதலில் ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடினாலே அதை விசுவாசித்து பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறதற்கும் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்தி வாழ்கிறதற்கும் தீர்மானித்து வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.